தேர்தல் நெருங்கியாச்சு. ஸோ தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சிகளும் அவங்கவுங்க தேர்தல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க, தொகுதி அறிவிச்சிட்டாங்க, வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஸ்டாலின் தேர்தல் அறிக்கையை ரிலீஸ் பண்ணிட்டாரு. எல்லாருக்கும் முன்னாடி கூட்டணி அமைச்சு எல்லாருக்கும் முன்னாடி தேர்தல் அறிக்கையை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. சூப்பராக போய்கிட்டு இருக்கு அவரோட ஒர்க்கெல்லாம். அதில் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா என்ன சொல்லியிருக்காருன்னா, பெட்ரோல் விலையை மறுபடியும் 75 ரூபாய்க்கு கொண்டு வருவோம் அப்படின்னும், இன்னொன்று கேஸ் விலையை 500க்கு கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு முக்கியமான தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காரு. இது பெண்கள் மத்தியில் பெருசாக ரீச் ஆகும். பெண்கள் மட்டும் இல்லாமல் ஏழை மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு ரீச் ஆகும். ஏன்னா இந்த விஷயங்கிறது தான் டைரெக்டாக மோடியால் எல்லாரும் பாதிக்கப்பட்ட விஷயம். ஸோ அதனால் பாஜகவுக்கு இது ஒரு அதிர்ச்சியாகவே இருக்கும். இதை பண்ண முடிஞ்சால் பெரிய விஷயம். ராகுல் காந்தியும் பெண்களுக்கு, இளைஞர்களுக்குன்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக திட்டம் ஒதுக்கியிருக்காரு. இன்னும் காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை நாளைக்கு வரப்போகுது. ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்டாலினோட தேர்தல் அறிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.